ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹெச்டிஎம்எல்ல லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னா, இப்போ நம்ம வெப்சைட்டில் நம்ம மல்டிபிள் பேஜஸ் கிரியேட் பண்ணலாம். எவ்வளோ பேஜஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டிஃபால்ட்டாக ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போமா, அதுக்கப்புறம் அபவுட் அஸ் பேஜ் போடலாம், காண்டாக்ட் அஸ் பேஜ் போடலாம், போர்ட்ஃபோலியோ, அந்த மாதிரி எவ்வளோ பேஜஸ் வேணாலும் போடலாம். அந்த பேஜெல்லாம் யூசர் நேவிகேட் பண்ணணும்ல. டிஃபால்ட்டாக அவங்க ஹோம் பேஜுக்கு வருவாங்க. ஹோம் பேஜில் இருந்துட்டு அவங்க அபவுட் அஸ் பேஜ் போகணும்ல, மற்ற பேஜ் அவங்க கிளிக் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ யூசர் ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகிறதுக்காக தான் இந்த ஹெச்டிஎம்எல் லிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஆட்ரிபியூட் இருக்கா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம பழைய கோட் இப்படி இருக்கா? சரி, நம்ம இந்த இமேஜை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு கீழேயே போட்டுக்கலாம். ஹெச்டிஎம்எல் லிங்க்ஸ்னாவே ஏ டேக் தாங்க. ஏ அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இதை ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸும் பண்ணணும். சரிங்களா? ஏ டேக் இங்கே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரியா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், இமேஜுக்கு எஸ்ஆர்சி அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதில் நம்ம இமேஜ் பார்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆங்கர் டேகுக்கு, ஏ டேகுக்கு ஹெச்ஆர்இஎஃப் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்ல தான் யூசர் எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுவோம். சரிங்களா? இந்த டேக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது வரைக்கும் ஓப்பனிங் டேக் அப்படி தானே. ஸோ இதுக்கு அப்புறம் நான் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறேனோ அந்த டெக்ஸ்ட் தான் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஆங்கர் டேகுக்கு ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். நம்ம அந்த இமேஜை ரிமூவ் பண்ணிட்டோம், அதனால் அந்த இமேஜ் தெரியலை. ஸோ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு அப்புறம் ஆங்கர் டேக்ல ஹோம் அப்படின்னு வந்துருக்கு. இதை நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கலாமா, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஹெச்ஆர் டேக்கையே போட்டுறேன். ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேவா? ஹெச்ஆர் டேக் இருக்குது, அதுக்கு கீழே நம்ம போட்டிருக்க ஹோம் இருக்குது. ஓகேவா? இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நம்ம ஹெச்ஆர்இஎஃப்ல ஒன்றுமே கொடுக்கல. இதில் என்ன பார்த்து தெரியுங்களா கொடுக்கணும்? நம்ம கான்செப்ட் என்ன, யூசர் வந்து ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகணும், அப்படி தானே? ஸோ நம்ம இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகணும் அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் நியூ சேவஸ் about .html அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இதை நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டிஃபால்ட்டாக HTML ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். இதில் about us அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம இந்த பாடிக்குள்ளே எழுதுகிற டெக்ஸ்ட் எல்லாமே ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். நான் ஒரு H1 டேக் போட்டுக்கிறேன். திஸ் இஸ் அவர் about பேஜ். ஓகேவா? ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன், டெஸ்க்டாப்பில் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், about.html அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் க்ரியேட் பண்ணது தான். ஸோ நான் இங்கே ஹோம்னு எழுதியிருக்கேன்னா, சரி ஓகே, about அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கீழே about அப்படின்னு இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்க இந்த பேஜுக்கு போகணும். ஓகேவா? அப்போது நான் ஒன்றும் இல்லை, டைரெக்டாக அந்த பேஜ் நேம் மட்டும் போடுறேன். about.html தான் சேவ் பண்ணும். ஸோ அதை மட்டும் போடுறேன். ஏன் அதை மட்டும் போடுறேன் அப்படின்னா, அந்த about.html பேஜ் டெஸ்க்டாப்குள்ளேயே தான் இருக்குது. அதனால தான் நான் அந்த பேஜ் நேம் மட்டும் போடுறேன். இதுவே வேறு ஒரு ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே அந்த ஃபோல்டர் நேம் /about.html அப்படின்னு போடுவேன். சரிங்களா? இப்போது நான் ப்ரௌசரில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன். அப்படிங்களா? இப்போது HTML index.html பேஜில் இருந்து நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணின about us பேஜுக்கு போயிடுச்சு. இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு பேஜுக்கும் நேவிகேட் பண்ணணும். ஸோ நம்ம புதுசாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறோம், அந்த பேஜ் நேமை ஆங்கர் டேகோட ஹெச்ஆர்இஎஃப்ல கொடுக்குறோம். அவ்வளோதான். சரியா? அதுவே வந்துட்டு ஃபோல்டராக மல்டிபிள் ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா ஃபோல்டர் நேம் எல்லாம் இதுக்கு முன்னாடி கொடுப்போம். ப்ரீவியஸ் வீடியோலேயே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே. இப்போ இந்த பேஜ் பாருங்களேன், நான் about.html வந்துட்டேன். இப்போ அகெயின் நான் ஹோம் பேஜ் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ணலான்னா, இங்கே நான் about.html கொடுத்தேன்னா இதே மாதிரி இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த பேஜ் போயிட்டு இதுக்கு கீழே ஹோம் பேஜோட லிங்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு நேவிகேட் ஆகிக்கலாம்.
நம்ம என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கோம், இண்டெக்ஸாக. நான் சும்மா ஹோம் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து இதனால் பிரச்சனை இல்லைங்க, என்ன வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து ப்ரௌசரில் அப்படியே டிஸ்பிளே ஆகிறது தான். இதுதான் கரெக்டாக இருக்கணும். நான் என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கேன், index.html சேவ் பண்ணியிருக்கேன். index.html அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே ஒரு ஹெச் டேக் போட்டுடலாமா? ஓகே, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே நமக்கு ஹோம் பேஜ் வந்துடுச்சு. இப்போ இந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அகைன் index.html போயிடுச்சு. கீழே இருக்கிற அபவுட்டஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அகைன் about.html போயிடுச்சு. இப்படி தாங்க நம்ம எவ்வளோ பேஜஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லா பேஜோட லிங்க்கும் இந்த ஏ டேக்கில் ஹெச்ஆர்எஃப்ல தான் கொடுக்கணும். சரிங்களா? இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதையே காப்பி பண்ணி போட்டுட்டு நெக்ஸ்ட் பேஜ் கான்டாக்ட் அப்படின்ற டெக்ஸ்ட்டில் contact.html அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பக்கத்துலேயே கான்டாக்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணும்போது ஒன்றுமே ஆகாது. ஃபைல் could not be accessed பிகாஸ் நமக்கு அந்த ஃபைல் கிடையாது. இதுவே புதுசாக ஒரு இதை அப்படியே காப்பி பண்ணி புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி contact.html after contact page அப்படின்னு கொடுத்தோம்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். திஸ் இஸ் அவர் கான்டாக்ட் பேஜ். ஓகேங்களா? இது ஹோம் பேஜ், இது அபவுட் பேஜ், இது கான்டாக்ட் பேஜ். ஸோ இதுதாங்க ஹெச்டிஎம்எல்லோட ஹைப்பர் லிங்க். இதில் இன்னொரு அட்ரிபியூட் இருக்குது, என்னென்னா டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டார்கெட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா டார்கெட் ஈக்குவல் டு இதுதான் இதோட சின்டாக்ஸு. அண்டர்ஸ்கோர் போட்டு blank அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. இது எதுக்காகனா இப்போ பாருங்களேன், இப்போ இந்த லைன் நான் கொடுக்காம delete பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் இப்போ கான்டாக்ட் பேஜில் இருக்கேன். இப்போ நான் ஹோம் பேஜ் போகிறேன் அப்படின்னா இதே பேஜ்லேயே நான் ஹோம் பேஜ் போயிட்டேன். அகெயின் அபவுட்டஸ் போகிறேன் அப்படின்னா இதே பேஜில் அபவுட் போயிட்டேன். கான்டாக்ட் போகிறேன்னா இதே பேஜில் கான்டாக்ட் போயிட்டேன். இப்போது நான் கான்டாக்டில் இருக்கேன். இதுதான் contact.html. இங்கேருந்து நான் இண்டெக்ஸ் போகும்போது இந்த பேஜை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எனக்கு செப்பரேட்டாக ஒரு டேப்பில் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் இந்த டார்கெட் ஆட்ரிபியூட் யூஸ் ஆகும். டார்கெட் அண்டர்ஸ்கோர் blank அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆகுனா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம எதுக்கு கொடுத்துருந்தோம், ஹோமுக்கு கொடுத்துருந்தோமா, ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இங்கேருந்து நான் கிளிக் பண்ணேன், இந்த டேபுக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் டார்கெட் ஆட்ரிபியூட்டோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஆங்கர் டேகு நம்ம எங்கே வேணாலும் கொடுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த ஏ டேக் கொடுத்துருக்கோம்ல, இதை காப்பி பண்ணி நம்ம ஒரு பேராகிராஃப்க்கு கூட கொடுக்கலாம். இந்த பேராகிராஃப் நான் கொடுக்குறேன் பாருங்களேன். இந்த பி டேக்குள்ளே இன்னொரு ஏ டேக் போட்டிருக்கேன். இங்கே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த பேராகிராஃபில் நான் எங்கே கிளிக் பண்ணாலும் இங்கே நான் ஆங்கர் டேக் போட்டிருக்கிறதுனால index.html போயிடும். இது ஆல்ரெடி index.htmlன்றதுனால அபவுட்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இண்டெக்ஸ் பேஜ் போவோமா, இண்டெக்ஸ் பேஜில் இருக்கோம். இந்த ஆங்கர் டேக் என்னென்னா டிஃபால்ட்டாக இந்த ஆங்கர் டேக் நம்ம கொடுக்கும்போது அதோட ஸ்டைல் அண்டர்லைன் ஆகும், கலர் இந்த ப்ளூ கலராகவும் சேஞ்ச் ஆகிடும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் படிக்கும்போது இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த டேக் பாருங்களேன், இந்த டெக்ஸ்ட்டு நான் எங்கே கிளிக் பண்ணாலும் about.html பேஜ் போயிடுச்சு. ஸோ இந்த டேகு நம்ம எங்கெல்லாம் கொடுக்குறோமோ அந்த எல்லா இடத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். எங்கே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்து இன்பிட்வீன் இருக்கிற எல்லா ஏரியாவுக்குமே அஃபெக்ட் ஆகும். ஈவன் இந்த இமேஜுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ பாரு, நான் டிஃபால்ட்டாக இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டேன், ஒன்றுமே ஆகலை. இப்போ இந்த ஆங்கர் டேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இன்னொரு பேஜ் நேவிகேட் ஆகிடுச்சு. ஓகேங்க, இந்த லிங்க்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணாலும் ஓகே. தேங்க்யூ, பாய்.